அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்ப நேரத்திலே நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க மறந்து விடுகிறோம். துன்ப நேரத்திலே துன்பத்தின் வேதனையினால் துவண்டு விடுகிறோம். அப்படி இல்லாமல் நாம் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை வருகிறது. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவனிடமிருந்து நாம் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த துன்ப நேரத்தில் அந்த துன்பத்தை மேற்கொள்ள வேண்டிய வல்லமை நமக்கு கிடைக்கிறது. அதனால் தினமும் இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் சில இறை வார்த்தைகளை தியானித்து விட்டு பிறகு ஜெபிப்போம். திருப்பாடல்கள் 119 இறைவார்த்தை 105 இவ்வாறாக கூறுகிறது. என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆம் மக்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவருடைய இறை வார்த்தை விளக்காய் இருக்கிறது, ஒளியாய் இருக்கிறது. அந்த இறை வார்த்தையை நாம் தினமும் வாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். இறை வார்த்தையின் மூலம் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுகிறது. மத்தேயு அதிகாரம் 4 இறைவார்த்தை 4 இவ்வாறாக கூறுகிறது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கலாம் அன்றாட உணவுதான் நமக்கு மிகவும் முக்கியம் என்று. அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தினமும் வாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை தேவைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நம்முடைய துன்பத்திலே அவர் உதவி செய்கிறார். துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதற்கெல்லாம் நாம் முதலில் இறை வார்த்தையை வாசித்து ஜெபிக்க வேண்டும். திருப்பாடல்கள் 103 இறைவார்த்தை 5 இவ்வாறாக கூறுகிறது. அவர் என் வாழ்நாள்களை நலன்களால் நிரப்புகிறார். என் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொழிவுறும். ஆம் மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுதும் நலன்களால் நிரப்புகிறார். ஆனால் நாம் தான் நம்முடைய பாவத்து நிமித்தமாக துன்பத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே நன்மையானதை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அந்த நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தினமும் இறை வார்த்தையின்படி வாழ நம்மை பழகி கொள்ள வேண்டும். இறை வார்த்தையின்படி வாழும் போது ஆண்டவர் நம்மை நலன்களால் நிரப்புகிறார். திருப்பாடல்கள் 119 இறைவார்த்தை 115 இவ்வாறாக கூறுகிறது. தீயன செய்வோரே, என்னை விட்டு விலகுங்கள். என் கடவுளின் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன். ஆம், நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும். துன்பத்தை விட்டு விலக வேண்டும். எப்பொழுதும் நன்மை செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும். நாம் நன்மை செய்யும் போதுதான் நாமும் நன்மை பெற்றுக் கொள்கிறோம். நாம் தீமை செய்தால் நமக்கு தீமைதான் வந்து சேரும். அதனால் நன்மை செய்ய பழகி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய இறை வார்த்தையின்படி வாழ பழகி கொள்ளுங்கள். இந்த அளவு பிறருக்கு ஆண்டவருடைய இறை வார்த்தையை கூற பழகி கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது ஆண்டவர் மீது நமக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகிறது. நூற்றுவ தலைவன் தன்னுடைய பணியால் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த பணியால் சுகம் அடைவான் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்தார். நாமும் கூட அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வார் என்று நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இதோ இப்பொழுதும் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தேவனே. உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு விளக்காய் இருக்கிறது தேவனே, எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறது ஏசப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டும் தேவனே. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விளக்காய் இருக்கிறது தேவனே. ஆண்டவரே, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்று நீர் சொன்ன அந்த இறை வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் உடைய இறை வார்த்தையை தியானித்து அதை எங்களுடைய வாழ்வில் வாழ வேண்டும் தேவனே. அன்றாட இறை வார்த்தை கூறி ஜெபிக்க வேண்டும் அப்பா. அதற்கு உதவி செய்யும் தேவனே.
அன்பின் தேவனே, உங்களுடைய வாழ்வை நலன்களால் நிரப்பி இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்து நலன்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்களை எப்பொழுது நன்மைகளால் நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எப்பொழுது நாங்கள் தீமையை விட்டு விலகி வாழ வேண்டும் தேவனே, எப்பொழுது நன்மை செய்ய நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் தேவனே. யாருக்காவது நாங்கள் ஏதாவது தீமை செய்திருந்தால் அதற்காக இந்த தருணத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் அப்பா. உங்களுடைய நலன்களால உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்க தேவனே. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஆசீர்வதியும் தேவனே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.